Hello all, welcome to Study Buddy and in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கேபிட்டல் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பற்றிலாம் டீல் பண்ண போகிறோம்னா காம்போசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், செபி பற்றி, ட்ரேடிங் ப்ராசஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ரிஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸ் பற்றி கடைசியில் பார்ப்போம். ஸோ மணி மார்க்கெட்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் தான் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் பார்த்தோம், கேபிட்டல் மார்க்கெட்டில் மீடியம் டு லாங் டேர்ம் லோன்ஸ் ஃபண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. So it helps to generate bulk funds for government and industries. So government-kum industries-kum bulk funds தேவைப்படும். So அதை generate பண்ணுறதா capital market. So the institutions in the capital market are called as non-banking financial companies. So NBFC கேள்விப்பட்டிருப்பீங்க, IL&FS NBFC liquidity crisis face பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸில் ஒரு 2 to 3 years இருக்கு. So non-banking financial companies na என்னன்னு நம்ம பார்ப்போம். So this is evident from RBI's observation which runs a housing finance company. So HFCs ன்னு சொல்லுவாங்க. So housing finance companies housing-காக loans கொடுப்பாங்க. merchant banking companies, so merchants கொடுக்கிறது, stock exchanges ஸ்டாக்ஸில் நம்ம காசு போடுறது, companies engaged in business of stock brokering அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக் ப்ரோக்கரிங்னா நடுவில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் காசு போடுறதுக்கு இன்டர்மீடியேட்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் கம்பெனிஸ், வெஞ்சர் கேபிட்டல்னால் இப்போது சில பேருக்கு காசு இருக்காது, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் ஒன்றா கிளப் ஆகி காசு போட்டு அந்த ஸ்டார்ட் அப்பை வளர்த்தி விடுவாங்க. ஸோ நிதி கம்பெனிஸ் இருக்குது, அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே NBFC. So NBFCsலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தா தான் NBFCன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் லிஸ்டட் இன் த அப்சர்வேஷன்ஸ் ஆர் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட் தான். பட் இட் இஸ் நாட் நெசசரி தட் ஆல் NBFCs ஆர் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எல்லா NBFCs இப்போ நம்ம பார்த்த NBFCs எல்லாம் கேபிட்டல் மார்க்கெட்டில் சார்ந்தது. பட் எல்லா NBFCஸும் கேபிட்டல் மார்க்கெட்டில் சார்ந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ RBI NBFC எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, a non-banking financial company is a company registered under the Companies Act of 1956. ஸோ Companies Act of 1956ல ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் NBFCன்னு சொல்லுவாங்க. அண்ட் இஸ் engaged in the business of loans. ஸோ லோன்ஸ் கொடுப்பாங்க, அட்வான்சஸ், acquisition of shares, stocks, bonds, debentures, securities, இது எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி இதில் என்கேஜ் ஆகிருக்கிறவங்க எல்லாத்தையும் NBFCன்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே நம்ம பார்த்தோன்னே அவங்க எல்லாமே NBFCs. ஸோ அவங்க இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்கேஜ் ஆகிருப்பாங்க. By the government or local authority or other securities of like marketable nature, leasing, hire purchase, insurance business, chit business, but does not include any institutions whose principal business is that of agricultural activity. So இது எல்லா ஆக்டிவிட்டியும் NBFCன்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறது NBFC. பட் அக்ரிகல்ச்சரல் விஷயத்தில் மட்டும் சார்ந்திருக்காது, சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி, சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் சேல் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸில் NBFC கிடையாது. A non-banking institution which is a company, so NBFC கம்பெனின்னு பார்த்தோம், and which has its principal business of receiving deposits. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவிங் டெபாசிட்ஸ் அண்டர் எனி ஸ்கீம் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ஆர் எனி அதர் மேனர் ஆர் லெண்டிங் இன் எனி other manner is a non-banking financial company. ஸோ அதே மாதிரி டெபாசிட் வாங்குறது, லெண்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் NBFCயோட வேல்யூ, ஓகேங்களா? ஸோ NBFCன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா once again are classified as deposit taking NBFCs and non-deposit taking NBFCs. சில NBFCs deposits வாங்குவாங்க, சில NBFCs deposits வாங்க மாட்டாங்க. So the NBFC companies differ from banks in the following aspects. So NBFCக்கும் பேங்க்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, NBFCs can accept deposits but cannot accept demand deposits. So deposits வாங்குவாங்க, ஆனால் demand deposits வாங்க மாட்டாங்க. என்னென்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், டைம் டெபாசிட்ஸ் மட்டும் வாங்குவாங்க. ஸோ இப்போ எங்கிட்டேருந்து NBFCs காசு வாங்குறாங்கன்னா 3 வருஷம் அதுக்கு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். பட் டிமாண்ட் டெபாசிட்டில் போட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம காசு போட்டு எடுத்துக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில். ஸோ டிமாண்ட் டெபாசிட்டில் காசு வாங்க மாட்டாங்க, டைம் டெபாசிட்டில் தான் வாங்குவாங்க. ஸோ அதுதான் பேங்க்குக்கும் NBFCக்கும் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட், NBFCs ஆர் நாட் பார்ட் ஆஃப் த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ்லாம் நம்மளுக்கு செக்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். நம்மக்கிட்டேருந்து காசு வாங்குறாங்கன்னா செக் இஷ்யூ பண்ணி இந்த காசை நம்ம திருப்பி அதில் வெளியில் எடுத்துக்கலாம். அண்ட் தே கேனாட் இஷ்யூ செக்ஸ் ட்ரான் ஆன் இட் செல்ஃப். ஸோ NBFC செக்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், பேங்க் டெபாசிட்ஸ் ஹேவ் அன் insurance cover of deposit insurance and credit guarantee corporation. ஸோ DICGCன்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க்ஸில் இன்கேஸ் நான் ஒரு 5 lakhs போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த DICGC
வந்து எனக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 1 lakh இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் நான் 1 lakh போட்டிருந்தேன்னா 1 lakh கிடைக்கும். 1 lakh மேலே போட்டிருந்தா 1 lakh மேலே எனக்கு காசு கிடைக்காது. இன்கேஸ் நான் 2 lakhs போட்டிருந்தா எனக்கு 1 lakh தான் கிடைக்கும். ஸோ இது இன்சூரன்ஸ் பண்ணுறது வந்து டிஐசிஜிசி. பட் என்பிஎஃப்சிக்கு அந்த எந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கிடையாது. ஸோ இது 1 lakhலேருந்து 5 lakh இன்க்ரீஸ் பண்ணது வந்து தாமோதரன் கமிட்டின்னு சொல்லி. ஸோ அவங்க தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ சாப்டர் கவர்ஸ் த காம்போசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத கவர் பண்ணியிருப்பாங்க. Composition and function of the capital market பாருங்க. So the capital market can be classified as shown கொடுத்திருக்காங்க. ஒன்று வந்து securities market. Securitiesல இன்வெஸ்ட் பண்ணுறது capital market தான். So securities market deals with shares, equity shares, preference shares, derivatives, debt instruments. ஸோ இதெல்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம். டீட்டெயில்டாக வந்து ஒரு வேர்டும் நான் டீகோட் பண்ணி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னா என்னென்னா ஈக்விட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒன்றா காசு ஒன்றா போடுவோம். ஸோ அதில் வர ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிப்போம். அது ஈக்விட்டி ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ். டெரிவேட்டிவ்ஸ்னால் வந்து நம்மளுக்கு அடியில் ஏதாவது ஒரு இப்போ ஒரு கவ் அப்படின்னா அது ஒரு டெரிவேட்டிவ் வரும். அந்த கவ்வை வச்சு தான் நம்ம 2 பேருக்கும் வந்து ட்ரேட் நடக்கும். ஸோ அது டெரிவேட்டிவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பாண்ட், டிபென்ச்சர்ஸ்லாம் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ போத் ஷேர்ஸ் அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ மேலே சொன்னதுலாம் ஷேர்ஸ், கீழே சொன்னதுலாம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் ரைசிங். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்காக தான். பட் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம். இன் கேஸ் ஆஃப் ஷேர்ஸ் த இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் அ ஷேர் இன் த கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட். ஸோ 100 ரூபா போட்டோன்னா அது கேபிட்டல், நாளைக்கு ஒரு 50 ரூபா ப்ராஃபிட் வந்ததுன்னா ப்ராஃபிட் அது. ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து காசு போட்டவங்களுக்கு வந்து ஷேர் இருக்குது. ஸோ இன் கேஸ் ஆஃப் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் த இன்வெஸ்டர்ஸ் do not have any share in the capital. ஸோ கேபிட்டல்னால் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இப்போ 100 ரூபா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு 50 ரூபா தேவைப்படும். ஸோ இந்த 50 ரூபா என்ன பண்ணுன்னா மார்க்கெட்லேருந்து நான் கிளப் அவுட் பண்ணி எடுப்பேன். பட் இந்த 100 ரூபா தான் என்னோடய கேபிட்டல், நான் பிஸ்னஸ்க்கு போட்டது. ஸோ இந்த 100 ரூபா வந்து மார்க்கெட்டில் சேராது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த 100 ரூபானால வர ப்ராஃபிட் சேராது. பட் இந்த 50 ரூபாவில் வர ப்ராஃபிட் மட்டும் தான் வந்து போய் சேரும். சரிங்களா? ஸோ அதுதான் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. த இன்வெஸ்டர்ஸ் do not have any share in the capital. They just lend to the company. The company is liable to pay interest. ஸோ கம்பெனி வந்து 50 ரூபா வாங்கியிருக்காங்கன்னா அந்த 50 ரூபாக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. borrowed through the bonds. Regardless of profit or loss, the debt instrument holders are entitled to receive interest income. ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து சேரணும். நெக்ஸ்ட் டிபென்ச்சர்னு என்னென்னு பார்ப்போம். டிபென்ச்சர் இஸ் ஆல்சோ லைக் அ பாண்ட், பட் தேர் இஸ் அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். டிபென்ச்சர்ஸ் ஆர் அன்செக்யூர்ட். ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸில் ஈஸியாக கேட்பாங்க டிபென்ச்சர்ஸ்னால் என்ன, பாண்ட்ஸ்னால் என்னென்னு கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூர்ட், இந்த மெச்சூரிட்டி பீரியடில் இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோன்ருவாங்க. பட் டிபென்ச்சர்ஸ் அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால அது அன்செக்யூர்ட். இட் மீன்ஸ் தட் தேர் இஸ் நோ செக்யூரிட்டி ஃபார் டிபென்ச்சர்ஸ். த லெண்டர் லென்ஸ் மணி டு கம்பெனிஸ் விதவுட் எனி சிக்யூரிட்டி. ஸோ நாளைக்கு பணம் வருமா வராதானே தெரியாது. ஆனால் அதில் வந்து நிறைய ப்ராஃபிட் வரும்னு தெரியும். ஸோ இன்கேஸ் நல்ல காசு வந்தால் வரும், வரலனா வராது அப்படிங்கிற மாதிரி. இன் கேஸ் ஆஃப் பாண்ட்ஸ் தேர் இஸ் சம் ஷூரிட்டி. இட் மே பி பிளான்ட், மெஷினரி, பில்டிங் எக்ஸெட்ரா. ஸோ டிபென்ச்சர்ஸில் வந்து என்ன ஆனாலும் வந்து உங்களுக்கு ஷூரிட்டி இல்லை நாளைக்கு உங்கள் காசு வந்து உங்களுக்கு சேருமானு. ஸோ ஷேர்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈக்விட்டி ஷேர் அண்ட் அதர் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர். நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே அது. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் ஷேர்ஸ் தட் ஹேவ் அ கிளைம் ஓவர் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா எல்லோரும் சேர்ந்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ப்ராஃபிட் 50 ரூபா வரும்னா அதை எல்லாம் சேர்ந்து தான் பிரிச்சுப்போம். ஸோ இந்த 150 ரூபா ஒன்றா சேர்ந்து தான் பிரிப்போம். சரிங்களா? ஸோ கேபிட்டலில் ஒரு கிளைம் இருக்கும், ப்ராஃபிட்லேயும் ஒரு கிளைம் இருக்கும், இது லாஸ் ஆனாலும் கிளைம் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், 90 ருபீஸ் தான் இருக்குன்னா நாளைக்கு 90 ருபீஸ் நாங்கள் பிரிச்சுப்போம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லணும்னா ஈக்விட்டி ஷேர் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக போகிறது. It means the equity shareholders have the right to receive profit of the companies, earns profit and have to forgo capital to the extent in the case of loss. Loss-நாலும் loss-அ பார்க்கணும், capital-நாலும் capital, profit-நாலும் profit பார்க்கணும். Preferential shares-ன்னு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா are shares that have entitlement to a fixed amount of dividend or dividend at a fixed rate like that of interest on bonds. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்னால் வந்து இப்போது 100 ரூபா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாய்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லிடுவாங்க. 100 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு 20 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது 120 ரூபா கொடுப்பேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ப்ரிஃபர் பண்ணி தான் நீங்கள் போகிறீங்க. ஈக்விட்டியில் அப்படி கிடையாது. ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் தட் ஹேவ் என்டைட்டில்மெண்ட் டு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட்னா ப்ராஃபிட் ஆர் டிவிடெண்ட் அட் அ ஃபிக்ஸ்ட் rate like that of the interest. So in case of closing up of company, these shares have the preferential right to get back the capital paid. ஸோ நாளைக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு நானும் வந்து நான் காசு கொடுத்துருக்கேன் எனக்கும் லாஸ் தான்ட்டு இல்லை. நான் என்ன 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோனோ அந்த 100 ரூபா எனக்கு திருப்பி நாளைக்கு வந்துடும். தே ஹேவ் த ரைட் டு கெட் பேக் கேபிட்டல் நெக்ஸ்ட் டு பாண்ட் ஹோல்டர்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா based on the fundraiser we can classify security into 2 types. One is the government security market and industrial security. இப்போ கவர்மெண்ட் காசு தேவைப்பட்டதுன்னா அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரீஸ் காசு தேவைப்பட்டதுன்னா அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ கேபிட்டல் மார்க்கெட் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா செக்யூரிட்டி மார்க்கெட் ஒன்று, டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்று,
அப்புறம் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டரிஸ் ஒன்று சரிங்களா. ஸோ செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ்லேயே வந்து வி ஹேவ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி மார்க்கெட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேயே வந்து வி ஹேவ் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் ஓல்டு இஷ்யூ மார்க்கெட் அப்படிங்கிறது இது டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மார்க்கெட் ஃபார் த கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பேக்ட் பை ஆர்பிஐ. இப்போ வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் இருக்கும், நிறையா கவர்மெண்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து செமி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டே டேரெக்டாக வந்து செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது ஆர்பிஐ தான் வந்து கடைசியில் ஆர்பிஐட்ட கொடுப்பாங்க. ஆர்பிஐ தான் வந்து காசு வாங்கி இவங்கள்ட்ட கொடுக்குறது. ஸோ இதுதான் வந்துட்டு நோன் அஸ் கில்ட் எட்ஜட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. So gilt edged market na government securities. So gilt edged market means of best quality. The government securities are more reliable. That is why we are called as gilt edged security. Gilt edged security na காசு போடனா எனக்கு திருப்பி வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இட் இஸ் அ மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு காசு தேவைப்படும். ஸோ போத் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரேடட் இன் பிரைமரி as well as secondary market. ஸோ பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி மார்க்கெட்னா ஃபஸ்ட் டைம் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுற ஒரு மார்க்கெட். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கம்பெனி வந்து காசுக்காக அவங்க காசு தேவைப்படுது, அப்போ வந்து அவங்களோட செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுறாங்க, அப்படி காசு வந்து பாரோ பண்ணுறாங்க. செகண்டரி மார்க்கெட்னா ஆல்ரெடி நிறைய தடவை இஷ்யூ பண்ணிட்டாங்க, திருப்பி இஷ்யூ பண்ணிட்டு தான் செகண்டரி மார்க்கெட். ஸோ நியூ அண்ட் ஓல்டு இஷ்யூ மார்க்கெட்னா ஃபர்தர் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த இஷ்யூ இன் லேமேன்னா ஒரு காமன் டேர்மில் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் நியூ இஷ்யூ அண்ட் ஓல்டு இஷ்யூ. நியூ இஷ்யூ மார்க்கெட் வந்து பிரைமரி மார்க்கெட்டு சொல்கிறாங்க, நான் சொல்லிட்டேன். ஓல்டு இஷ்யூ மார்க்கெட்னா செகண்டரி மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ நியூ இஷ்யூ market, the securities issued by the issuer are purchased by the investors that are public. நம்ம தான் பப்ளிக், நம்ம தான் வாங்க போகிறோம். ஸோ புட்டுன்னு அதவே சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் நியூ ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க சரிங்களா. ஸோ அது வந்து கேரி அவுட் பண்ணுறது தான் வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட். ஓல்டு இஷ்யூ மார்க்கெட்டில் சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் தட் வேர் ஆல்ரெடி இஷ்யூட். ஸோ நான் என்னோட கம்பெனி ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்கிற விஷயத்தை வந்து திருப்பியும் வந்து இஷ்யூ பண்ணுது. ஸோ அதை வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட்லேருந்து திருப்பியும் கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ இன் இந்தியா போத் நியூ இஷ்யூ அண்ட் ஓல்டு இஷ்யூ மார்க்கெட்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை செபி. ஸோ இந்த இஷ்யூ மார்க்கெட்ஸை ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா செபி. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நான் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு செக்யூரிட்டி வாங்கியிருக்கேன், இப்போ நாளைக்கு நான் அதை ஒருத்தர்கிட்ட செல் பண்ணுறேன்னா செகண்டரி மார்க்கெட்டில் தான் செல் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன்னா அது பிரைமரி, நான் வேறு யாருக்காவது விற்கிறேன்னா அது செகண்டரி. செபி பற்றி பார்ப்போம். ஸோ செபி வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1988 தான் செபி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் த்ரூ த ரெசல்யூஷன் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் செபி. இட் வாஸ் கிவன் அ ஸ்டாச்சுவேட்டரி ஸ்டேட்டஸ் வந்து 1992 தான் கொடுக்குறாங்க லா மூலியமாக செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இஸ் இன் மும்பை. ஸோ மும்பையில் இருக்குது. ரீஜனல் ஆஃபீஸ் கொல்கட்டா, டெல்லி அண்ட் சென்னையில் இருக்குது. இப்போ நியூ இஷ்யூ மார்க்கெட்டை திருப்பி இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. திருப்பி நம்ம பார்ப்போம். த இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் நியூ இஷ்யூ மார்க்கெட்டை வந்து திருப்பி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இஷ்யூஸ் வந்து நியூ பப்ளிக் இஷ்யூம்பாங்க, அதர் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பப்ளிக் இஷ்யூவில் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதர் இஷ்யூஸில் வி ஹேவ் ரைட் இஷ்யூஸ், போனஸ் இஷ்யூஸ், ஸ்வெட் ஈக்விட்டி இஷ்யூ. ஸோ இதெல்லாம் அதர் இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் அண்ட் அதர் இஷ்யூஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பப்ளிக் ஒன்ஸ் அகேன் ஓகே. Public and other issues na enna, public issue means issue of securities to public, that is to all people who wants to invest. Other issues, in other issues the securities are issued to closed group of people. So இங்க தான் சொல்லியிருக்காங்க பப்ளிக் இஷ்யூனா மக்களுக்கு வந்து டேரெக்டாக யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுமோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதர் இஷ்யூஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஒன் க்ளோஸ்ட் குரூப் ஆஃப் மக்களுக்கு. ஸோ 10 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் இஷ்யூ பண்ணுறது. ஸோ பப்ளிக் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் நம்ம பப்ளிக் இஷ்யூ பார்க்க போகிறோம். அதில் வந்து இந்த நியூ இஷ்யூ மார்க்கெட் இஃப் எனி கம்பெனி ஆஃப் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் இஷ்யூ ஷேர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் கால்ட் அஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு வந்து நாளைக்கு காசு தேவைப்படுது, நான் ஒரு செக்யூரிட்டி வந்து இஷ்யூ பண்ணுறேன். அதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இஷ்யூ பண்ணேன்னா அது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. அதான் நியூ இஷ்யூ மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ த இஷ்யூவர் மேபி an existing company or corporation or maybe a new startup. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்க கம்பெனி இருக்கலாம், இல்லை புதுசாக ஆரம்பிச்சிருக்க கம்பெனியாக இருக்கலாம். if any company or corporation that has already issued shares. ஸோ ஆல்ரெடி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா issues shares again to raise additional fund, it's called as follow on public offering. ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம் வந்து திருப்பி என் கம்பெனி வந்து காசு தேவைப்பட்டு அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அது ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஷ்யூ ப்ராசஸ்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இஷ்யூ ப்ராசஸ்னா தேர் ஆர் 2 ways of issuing securities in the new issue market. ஸோ
நியூ இஷ்யூ மார்க்கெட்லேயே 2 வேஸ் இருக்குது இஷ்யூ பண்ணுறதுக்கு. ஒன் இஸ் டிக்ளேர்டு ப்ரைஸ் இஷ்யூ அண்ட் அதர் இஸ் புக் பில்டிங் இஷ்யூ. ஸோ டிக்ளேர்டு ப்ரைஸ் இஷ்யூனா என்ன, புக் பில்டிங் இஷ்யூனா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் டிக்ளேர்டு ப்ரைஸ் செல்லிங், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டிக்ளேர்டு ப்ரைஸ் செல்லிங் இஷ்யூன்னு சொல்லலாம் இல்லைனாலும். த இஷ்யூவர் ஆஃபர்ஸ் ஷேர்ஸ் அட் ப்ரீஃபிக்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ முன்னாடியே சொல்லிடுவார், நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ராவாக தருவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுறது தான் டிக்ளேர்டு ப்ரைஸ் இஷ்யூ. In book building, the price is not announced. First, the issuer offers the shares and gets application from public, and then based on demand fixes the price. If the demand is high, the price is fixed high and vice versa. So book building என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வெயிட் பண்ணுவேன், ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிவிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படி கொடுப்பேன் அப்படின்லாம் நான் முன்னாடியே சொல்லிட மாட்டேன். நான் எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ எனக்கு நிறைய காசு வருதுன்னா அந்தளவுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன். ஸோ டிமாண்டை பொறுத்து தான் ப்ரைஸை வந்து ஹையாக ஃபிக்ஸ் பண்ணுவேன். So in both initial public offering and the follow public offering, the issuer usually does not directly issue the security. So யாருமே வந்து செக்யூரிட்டி டேரக்டாக இந்த அப்பா வாங்கிப்போன்னு கொடுக்க மாட்டாங்க. The issuer appoints any one merchant banker. ஸோ இங்கே தான் merchant banker நடுவில் வந்து ரோல் ப்ளே பண்ணுவார். ஸோ இதுதான் என் கம்பெனி அப்படின்னா நான் இங்கே இருக்கேன், நடுவில் merchant banker அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், இங்கே பப்ளிக் இருப்பாங்க. ஸோ என்னோட செக்யூரிட்டிஸ் தான் இவர்கிட்ட இஷ்யூ பண்ணுவேன், இவர் வந்து பப்ளிக்ட்ட இஷ்யூ பண்ணி மணி வாங்கி அப்படியே வந்து என்கிட்ட கொடுப்பாரு. ஸோ இப்படி தான் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். So merchant banker on behalf of it to carry out fundraising activity எல்லாம். So the merchant banker issues the application to the investors and receives the application and money from the investors. So investors வந்து காசு வாங்கி அங்கே கொடுக்குறது. It sends the application and money to the issuer. So company கொடுத்து for allocation of shares, இப்படி தான் ஷேர்ஸ் வந்து allocate பண்ணுவாங்க. சரிங்களா? So merchant bankerனா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து the issuer can issue the extent of the issuer can issue to the extent of authorized capital. So இங்கே authorized capitalனா என்னன்னு தெரியணும். இப்போ நான் தான் கம்பெனினா நான் தான் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் மீன்ஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆத்தரைஸ்ட் பை மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ கம்பெனி தட் கேன் பி ரேஸ்ட் பை அ கம்பெனி. ஸோ என்னென்னா நான் இப்போ வந்து 100 கோடி தான் வந்து நான் வந்து வெளியிலேருந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கோ இல்லை ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்கோ, ஸோ அவ்வளோதான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுதான் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். அ கம்பெனி நெசசரிலி நீட் நாட் இஷ்யூ ஷேர்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல், பட் அதுக்கு தான் ஸ்டிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் இஷ்யூ லெஸ் தேன் த ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். The actual amount issued by the issuer is called as issued capital. But எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தான் நான் வாங்குவேன் அப்படிங்கிறத issued capitalனு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் த கம்பெனி issues shares, the public subscribe. ஸோ நம்ம வந்து போய் அதை வாங்குவோம். இப்போ நான் தான் கம்பெனி அப்படின்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம் merchant banker மூலிமா, நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். The subscription sometimes may be more than the issued capital. Sometimes வந்து issued capital என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் காசு வரும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன், அதை விட அதிகமாக வந்துடும். If it is so, it means over subscribed. ஸோ நிறைய பேர் வந்து என்னோட செக்யூரிட்டியை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். The subscription sometimes may be less than the issued capital. ஸோ issued capital லாஸ்ட் டைம் வந்ததை வச்சு நான் இவ்வளோ தான் எனக்கு issued capital வரும்னு நினச்சிட்டு இருப்பேன், அதை விட கம்மியாக வந்துடும், அது வந்து அண்டர் சப்ஸ்கிரைப்னு சொல்லிடுவாங்க. ஸோ the actual amount subscribed is called as subscribed capital. எவ்வளோ எனக்கு வந்திருக்கோ அதுதான் subscribed capital. So in the case of over subscription, the company allots shares to the subscriber based on some criteria. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா சில இதை வச்சு ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. யூஸ்வலி த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கெட்ஸ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ குட்டியாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், ஒருத்தர் வந்து 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், ஒருத்தர் வந்து 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணருக்கு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கெட் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கேஸ் a company can allot shares only to the extent of issued capital. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலே நான் issued capital சொன்னேன், இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இவ்வளோ தான் என்னோட கேபிட்டல், இதுக்கு மேலே என்னால் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த கேஸ் ஆஃப் அண்டர் subscription, the company allots shares to those who have applied. So already apply பண்ணி லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தாங்க ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு இஷ்யூ பண்ணுவாங்க. So the remaining shares are purchased by the underwriter. ஸோ ரொம்ப முக்கியம், சில ஷேர்ஸ் வந்து யாருமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, அது ரிமைனிங்காக இருக்கும். ஸோ அது வந்து அண்டர்ரைட்டர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அண்டர்ரைட்டர்னா இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அ ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ரி ஹூ அக்ரீஸ் டு பர்ச்சேஸ் த அன்சப்ஸ்கிரைப் போர்ஷன் ஆஃப் த இஷ்யூட் கேபிட்டல். ஸோ இஷ்யூட் கேபிட்டல் மிச்சம் இவ்வளோ இருக்கும் அந்த ஷேர்ஸ், ஸோ அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறது தான் அண்டர்ரைட்டர். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆஃப்டர் த கம்பெனி இஷ்யூஸ் ஷேர்ஸ், the public subscribe to the shares. So the subscription sometimes may be more than the issued capital. So இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்தரைஸ் கேபிட்டல்னா என்ன, இஷ்யூட் கேபிட்டல்னா என்னென்ன. ஸோ ஆத்தரைஸ் கேபிட்டல்னா the issuer can issue the extent to the authorized capital. Authorized capital means the maximum amount authorized by memorandum of understanding of a company that can be raised by a company. ஸோ கம்பெனி இவ்வளோ தான் ரேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் வந்து ஆத்தரைஸ் கேபிட்டல். ஸோ அது மெமரண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடியே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா வந்து சைன் பண்ணி வச்சிருப்பாங்க கம்பெனிக்குள்ளே இருக்கிற போர்ட் டைரக்டர்ஸ்லாம். அ கம்பெனி நெசசரிலி நீட் நாட் இஷ்யூ ஷேர்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆத்தரைஸ் கேபிட்டல். இட் கேன் இஷ்யூ லெஸ் தேன் த ஆத்தரைஸ் கேபிட்டல். The actual amount issued by the issuer is called as
issued capital. ஸோ இவ்வளோ நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன், லெஸ்ஸோ மோரோ எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கேனோ அதுதான் issued capital. ஸோ எவ்வளோ எனக்கு வருதோ அதுதான் issued capital. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து the company usually collects the subscribed capital in installments. ஸோ நம்ம எல்லா காசையும் வந்து ஒரே டைமில் போட்டுற மாட்டோம். இந்த மாதம் 100, அடுத்த மாதம் 100, அதுக்கடுத்த மாதம் 100ன்னு சொல்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்து கம்பெனிஸ் வந்து காசு வாங்கிட்டு இருப்பாங்க. the portion of money demanded called from the subscribers known as called up capital. ஸோ நான் தான் சப்ஸ்கிரைபர், நான் எவ்வளோ பே பண்ணுறனோ ஸோ அந்த கம்பெனி வந்து அவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க, மாதத்துக்கு நீங்கள் 100 ரூபா பே பண்ணுங்கன்னு. ஸோ அதை தான் வந்து இந்த மாதத்துக்கு நான் 100 ரூபா பே பண்ணுறேன், இந்த 100 ரூபா தான் called up capitalனு சொல்லுவாங்க. the amount actually paid by subscriber when the money is demanded by the issuer is called as paid up capital. சரிங்களா? ஸோ இதில் called up capitalனா என்ன, paid up capitalனா என்னன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சு. ஸோ called up capital என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் கம்பெனி, இப்போ நான் தான் கம்பெனி, ஒன் செகண்ட். ஸோ நான் தான் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதம் வந்து 100 ரூபா தேவைப்படுது. ஸோ அது வந்து என்னோட டிமாண்ட். ஸோ அந்த டிமாண்டு தான் வந்து நான் கூப்பிட்றேன், எனக்கு 100 ரூபா பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் கால்ட் அப் கேபிட்டல். பட் என்னால் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மூலிமா இந்த மாதம் இன்ஸ்டால்மெண்ட் மூலமாக 50 ரூபா தான் பே பண்ண முடியும். ஸோ அதுதான் பேட் அப் கேபிட்டல். சரிங்களா? ஸோ யூஸ்வலி த இஷ்யூவர் டஸ் நாட் டிமாண்ட் த ஹோல் அமௌண்ட் ஃப்ரம் த சப்ஸ்கிரைபர். ஸோ இந்த 50 ரூபா தான் நான் பே பண்ணுவேன் அப்படின்னா 100 ரூபா நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து முழு அமௌண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டாங்க. A small portion of the money is left undemanded, uncalled. The uncalled portion of the money is called as ரிசர்வ் கேபிட்டல். ஸோ நான் 50 ரூபா தான் பே பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ 50 ரூபா தான் பே பண்ண முடியும் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ மிச்சம் 50 ரூபா. பட் இவங்களுக்கு வந்து 100 ரூபா தேவைப்படுது கம்பெனிக்கு. பட் 50 ரூபா தான் வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ட்டு வந்திருக்கு. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர்ட்டு 100 ரூபா தேவைப்படுது. ஸோ மிச்சம் 50 ரூபா வந்து இன்னும் ரிசர்வ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் ரிசர்வ் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டேர்ம்ஸும் எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கமிங் டு ஒன்ஸ் த இஷ்யூவர் அலாட் ஷேர்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு சப்ஸ்கிரைபர்ஸ், த ரோல் ஆஃப் த செகண்டரி மார்க்கெட் கம்ஸ் இன். ஸோ இப்போ தான் செகண்டரி மார்க்கெட்டோட ரோல் வருது. ஏன்னா இங்கே பாருங்கள், கம்பெனி இருக்குது, கம்பெனி வந்து ஷேர்ஸ் கொடுத்துருது, பப்ளிக் நான் வாங்கிடுறேன். இப்போ அந்த ஷேர், அந்த பாண்டோ அந்த ஷேரும் வந்து என் கையில் இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து இந்த பாண்ட் வந்து எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஏன்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து எனக்கு அவசரமாக காசு தேவைப்படுதுன்னா நான் இன்னொரு பர்சன்ட்டை வந்து இந்த பாண்டை விற்று இவர்கிட்ட நான் காசு வாங்கிடுவேன். ஸோ டேரெக்டாக இப்போ வந்து இவரோட இன்வெஸ்டர் இவர் ஆயிடுவார். ஸோ இது வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ இவர்லேருந்து இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது செகண்டரி மார்க்கெட்டு சொல்லுவாங்க. ஃபர்தர் செல்லிங் அண்ட் பையிங் ஆஃப் தீஸ் ஷேர்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த செகண்டரி மார்க்கெட். ஸோ பிஃபோர் லுக்கிங் இட் த செகண்டரி மார்க்கெட் லெட் அஸ் கண்டினியூ வித் பிரைமரி மார்க்கெட்னே சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைமரி மார்க்கெட்டே நம்ம நிற்போம், ஏன்னா இப்போ பிரைமரி மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதிலே வந்து அதர் இஷ்யூஸ், இப்போ வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இதெல்லாம் வந்து பப்ளிக் இஷ்யூஸ் பார்த்துட்டோம். இப்போ அதர் இஷ்யூஸ். ஸோ அந்த டயக்ராம் ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ பப்ளிக் இஷ்யூஸில் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டோம். நவ் மூவிங் டு அதர் இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆஃபர் டேட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து நம்ம பர்ச்சேஸ் டேட்டுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் சேலரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போது இந்த ஆஃபர் டேட்டுக்கும் பர்ச்சேஸ் டேட்டுக்கும் நடுவில் என்ன விஷயங்கள், அந்த காஸ்ட்டு வந்து ஷேரோட காஸ்ட்டை வந்து இந்த சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து 100 ரூபா இருக்குது அண்ட் வந்து லேட்டர் வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 150 ரூபா இருக்குன்னா அது சேலரியில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க, இல்லை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. 50 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா ஆட் பண்ணிடுவாங்க. இந்த ஷேருக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? ஷேர் வந்து மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்த்து தான் பண்ணுவாங்க இதில். நெக்ஸ்ட் ஓல்டு இஷ்யூ மார்க்கெட். ஸோ ஓல்டு இஷ்யூ, நியூ இஷ்யூ மார்க்கெட் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம கமிங் டு ஓல்டு இஷ்யூ மார்க்கெட். ஆஸ் ஆல்ரெடி செட், ஓல்டு இஷ்யூ செகண்டரி இஷ்யூ மார்க்கெட்னு சொல்லுவோம். செகண்டரி மார்க்கெட் இஸ் அ மீடியம் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் இந்த நியூ மார்க்கெட். ஸோ நியூ மார்க்கெட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் அது வேறு ஒருத்தவங்க கை போனால் அது செகண்டரி மார்க்கெட். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் சினானிமஸ்லி யூஸ்ட் ஃபார் ஓல்டு இஷ்யூ மார்க்கெட். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓல்டு இஷ்யூ மார்க்கெட்னு சொல்லுவாங்க ஸ்டாக்ஸில். பட் இட் இஸ் வைடர் தென் தட். தேர் ஆர் 2 ட்ரேடிங் மீடியா, 2 மீடியா இருக்குன்னு சொல்கிறாங்க ஓல்டு இஷ்யூ மார்க்கெட்டில். செகண்டரி மார்க்கெட் தான் ஓல்டு இஷ்யூ மார்க்கெட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று, ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று. ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்த்துருவோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஆர்டர்லி பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். லிஸ்டட் செக்யூரிட்டி மீன்ஸ் செக்யூரிட்டிஸ் அக்செப்டட் டு பி ட்ரேடட் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட பேர் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணனால தான் அங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒரு கம்பெனியோட ஷேரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ட்ரேடிங் அண்ட் செக்யூரிட்டிஸ் தட் ஆர் நாட் லிஸ்டட் ஆன் ரெகக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு லிஸ்ட் ஆகிருக்காது. ஸோ அதை தவிர்த்து அதில் ரெகக்னைஸ் ஆகிருக்காத கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டேர்ம்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமிங் டு ட்ரேடிங் ப்ராசஸ்.
ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டோம் ஓல்டு நியூ மார்க்கெட்லாம். ஸோ ட்ரேடிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா the trading of shares in stock exchange is mediated by stock brokering companies. சொன்ன மாதிரி அங்கே merchant bankers பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஸ்டாக் brokering companiesோட வேல்யூ. both buyer and seller have to approach the broker. இந்த broker போய் பார்க்கணும். brokers are registered members with stock exchange. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவங்க ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறவங்க. டு ட்ரேட் ஆன் பிஹாஃப் ஆஃப் கிளையண்ட். ஸோ கிளையண்ட்டோட பிஹாஃபாக ட்ரேட் பண்ணுவாங்க. சப் ப்ரோக்கர்ஸ் வந்து அவங்களுக்கு கீழே எப்படி வந்து கீழே வேலை தெரிஞ்சுக்கணும்னு ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி. affiliated with brokers, they act like branches to brokers, they are subjected to SEBI guidelines. So இந்த brokers ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து செபியோட வேலை. சரிங்களா? ஸோ the types of trading are different based on time. ஸோ டைமை பொறுத்து இந்த ட்ரேடிங் வந்து டிஃபர் ஆகுது. ஒன்று வந்து கேஷ் ட்ரேடிங். So in cash trading, the sale and purchase of securities takes place in the prevailing price on the day of trading. இப்போ வந்து on the dayல வந்து 100 ரூபா வந்து ஒரு ஷேர்னா அந்த 100 ரூபா கொடுத்தா நான் வாங்கணும். இது வந்து கேஷ் ட்ரேடிங். இன்னொன்று வந்து ஃபார்வர்ட் ட்ரேடிங்னு இருக்குது. போத் பையர் அண்ட் செல்லர் அக்ரி டு பை அண்ட் செல் ரெஸ்பெக்டிவ்லி அட் அ ஃபியூச்சர் டேட் அட் ப்ரீ அக்ரீட் ப்ரைஸ் irrespective ஆஃப் த ப்ரைஸ் தட் ப்ரிவேல்ஸ் ஆன் த டே ஆஃப் ட்ரேட். ஸோ ப்ரீ அக்ரீட் ப்ரைஸ்னால் இப்போ நாளைக்கு நான் உங்களோட ஷேர்ஸை வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 100 ரூபா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், பையர் அண்ட் செல்லர். சரிங்களா? கம்பெனி காசு வாங்குறவங்களும் காசு கொடுக்குறவங்களும். அண்ட் வந்து நாளைக்கு ஷேர் வந்து 150 ரூபா போயிடுச்சு அப்படின்னாலும் 100 ரூபா கொடுத்து தான் அந்த ஷேரை நான் நாளைக்கு வாங்குவேன். அதுதான் ஃபார்வர்ட் ட்ரேடிங். ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்வர்ட் ட்ரேட்ஸ். ஃபார்வர்ட் ட்ரேட்லேயே 2 இருக்குது. ஒன் இஸ் ஃபியூச்சர், இன்னொன்று வந்து ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஃபார்வர்ட் ட்ரேட்லேயே 2 இருக்குது, ஃபியூச்சர் ஒன்று, ஆப்ஷன் ஒன்று. தோ போத் ஆர் ஃபார்வர்ட் ட்ரேட், ரெண்டுமே ஃபார்வர்ட் ட்ரேடு தான். மெத்தட்ஸ் தேர் ஆர் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் போத் பையர் அண்ட் செல்லர் ஹேவ் டு எக்ஸிக்யூட் த அக்ரிமெண்ட். ஸோ இப்போ 100 ரூபாய்க்கு நான் இன்றைக்கி வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணியே தான் ஆகணும் ஃபியூச்சர்ஸில். சரிங்களா? ஸோ 100 ரூபா கொடுத்து நான் 100 ரூபா நான் வாங்கிக்கணும், லேட்டர் டேட்டில் வந்து 150 ரூபா கொடுக்குறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அது கொடுத்துணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆப்ஷன் the buyer or seller can withdraw from the agreement. ஸோ இப்போ 100 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போ ஒரு ட்ரேடிங் டேட் வருது, ஒரு 1 மந்த் கழிச்சு ட்ரேடிங் டேட் வந்து வருது. 100 ரூபா வந்து நாங்கள் ப்ரீ டிட்டர்மைன் டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் ட்ரேடிங் டேட் வந்து 1 மந்த் கழிச்சு வருதுன்னா இப்போ எனக்கு இன்கேஸ் வந்து என் கையில் காசு இல்லை, 100 ரூபா என்னால் கொடுக்க முடியலன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து பையருக்கும் வந்து இந்த 100 ரூபா தேவைப்படலைன்னா வித்ட்ரா பண்ணி போய்க்கலாம். சரிங்களா? ஸோ டு ஹேவ் திஸ் ஆப்ஷன் த பையர் ஆர் செல்லர் ஹேஸ் டு டெபாசிட் சம் அமௌண்ட் அஸ் ப்ரீமியம். பட் சில அமௌண்ட் வந்து ப்ரீமியமாக போடணும். இப்போ 10 ரூபா வந்து இந்த பையரும் செல்லர் வந்து 10 ரூபாவும் வந்து ஒரு டெபாசிட் போட்டு வச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ இன்கேஸ் he fails to execute the agreement, he has to forgo the premium amount. ஸோ இன்கேஸ் இந்த பையர் எனக்கு வேணாம்ப்பா, நான் வந்து இந்த 100 ரூபா வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 10 ரூபா வந்து இவருக்கு போய் சேர்ந்துடும். ஸோ டோட்டலாக வந்து இவரோட 20 ரூபா வந்து இந்த செல்லர் கையில் போய் சேரும். The choice available to the seller not to execute the agreement is called as put option. இன்கேஸ் வந்து இந்த செல்லர் வந்து இப்போ செல்லர்னா வந்து ஷேர்ஸை வந்து விற்கிறவங்க, செல்லர் வந்து எனக்கு வேணாம்ப்பா இந்த அக்ரிமெண்ட் நான் வரல அப்படின்னா அது வந்து அவர் கீழே ட்ராப் பண்ணிடுறாரு. ஸோ அது வந்து புட் ஆப்ஷன். ஸோ இஃப் இட் இஸ் அவைலபிள் டு த பையர் இட் இஸ் கால்ட் அஸ் கால் ஆப்ஷன். ஸோ இந்த விஷயமே வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி பையர் வந்து முடிவு பண்ணுறாரு அப்படின்னா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பையர்னால் நான் வந்து அந்த ஷேர்ஸை வாங்க போகிறவங்க. ஸோ எனக்கு வேணாம் நான் டிசைட் பண்ணேன்னா அது வந்து கால் ஆப்ஷன், நான் கால் ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து இட் இஸ் கால் ஒன்ஸ் அகேன். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து ஃபார்வர்ட் ட்ரேடிங்கில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபார்வர்ட் ட்ரேடிங்கே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெரிவேட்டிவ்னா என்னென்னு நான் சொல்கிறேங்க பாருங்கள். Derivatives means any agreement like futures and options which doesn't have independent value. So independent value கிடையாது, முன்னாடியே predetermined இதிலே வந்து 100 ரூபானா 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ the agreement to trade in future doesn't have any value. ஸோ இப்போ நாளைக்கு வந்து ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று எதுக்கு இருக்குது, அந்த நாளைக்கு அன்றைக்கி டிசைட் பண்ணுறது தான் ஃபியூச்சர். அந்த நாளைக்கு என்ன ட்ரேட் போகுதோ அதான் ஃபியூச்சர். ஸோ முன்னாடியே வந்து ஒரு predetermined வேல்யூவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இண்டிபெண்டன்ட் வேல்யூ இதுக்கு இல்லை. It has value only because of the underlying securities which are to be traded. For example, derivative உங்களுக்கு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கவ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே இருக்கேன், இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த கவ்வோட ஓனர் வந்து இவங்க. ஸோ இந்த கவுக்கு வந்து நாளைக்கு ஒரு குட்டி கவு பிறக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த குட்டி கவு நான் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேன்.
ஓகேங்களா. ஸோ வந்து அந்த குட்டி கவு தான் இங்கே டெரிவேட்டிவ். ஸோ அண்டர்லைங் அசெட்டுன்னு சொல்லுவாங்க. டெரிவேட்டிவில் வந்து அண்டர்லைங் செக்யூரிட்டின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த குட்டி கவு. ஸோ இந்த குட்டி கவை நாளைக்கு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுவேன். இப்போ அந்த கவோட விலை வந்து 1 லட்சம் அப்படின்னா நான் வந்து 50,000 வந்து டெபாசிட் பண்ணிடுவேன். 50,000 டெபாசிட் பண்ணிட்டு அது அங்கேயே தான் இருக்கும். 10 இயர்ஸ் கழிச்சு 1 லட்சம் கொடுத்து நான் வாங்கிப்பேன். பட் இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது கவுக்கு ஏதாவது டிசீஸ் வந்து அது ஒழுங்காக இல்லை அப்படின்னா வந்து இதுதான் அந்த டெரிவேட்டிவ். ஸோ அந்த டெரிவேட்டிவ்க்கு எந்த வேல்யூமே இப்போ கிடையாது. ஆல்ரெடி நான் 50,000 நீங்கள் போட்டுட்டேன். ஸோ ஏதாவது நெகோஷியேட் பண்ணி அந்த புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் மூலயமா நெகோஷியேட் பண்ணி சில அமௌண்ட்டை மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ 50,000 இங்கே 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் வச்சு ஒரு 40,000 எடுத்துக்கோமா, 10,000 கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ டெரிவேட்டிவோட மெயின் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த வேல்யூ. ஏன் அப்படின்னா அது அண்டர்லைங் அசெட்டை வச்சு மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறதை வச்சு மட்டும்தான் அதுக்கு வேல்யூ இருக்குது, இல்லைனா அதுக்கு வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் என்ன, அதுக்கப்புறம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் என்ன அப்படிங்கிறது நம்ம கோர்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் தான் இங்கே போஸ்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணி கேளுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ சங்கர் கணேஷோட புக்கை தான் வந்து டீகோட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் என்சிஆர்டிஸும் வந்து சேர்த்து எடுப்பேன். ஹோல் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,000 காஸ்ட் ஆகுது. உங்களுக்கு நெகோஷியேட்டபிள் தான். நீங்கள் பேசி இன்கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ஃபீஸும் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. லெசன் பை லெசன் வேர்ட் பை வேர்டு தான் வந்து டீகோட் பண்ணி இந்த லெசன் லைக் இந்த ஃபுல் புக்கையும் வந்து முடிக்க போகிறோம். அண்ட் 4 more chapters to go. இந்த லெசன் முடிஞ்சிடும். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.